சிஏபிஜி சர்ஜரி பண்ணியிருக்கோம். டியூஸ்டே ஆஃப் 7th April முடிஞ்சிச்சு. ஃப்ரம் மே மந்த் 2025 இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டுருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி எனக்கு தெரியும்னா, என்னோட டேடிக்கும் இங்கே தான் வந்து ஆன்ஜியோ பண்ணாங்க. மம்மி ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக ஸ்டேபிளாக இல்லைன்றதுனால கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ அவங்களுக்கு ப்ரோட்டீன் லாஸ் இருக்கிறத வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அனுப்பினாங்க. அகெயின் ஒன் டைம் வந்து செப்டம்பர் 7th கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி வீட்டில் ஆச்சு. 9th வந்து இங்கே அட்மிட் ஆனதும் ஆன்ஜியோ பண்ணாங்க. 3 பிளாக்ஸ் மேஜர் பிளாக்ஸ் இருந்துச்சு. ஒன்று 100%, ஒன்று 90%, ஒன்று 80% இருந்துச்சு. அஸ்வின் மேம் தான் வந்து அந்த ஆன்ஜியோ பண்ண ப்ரொசீஜர்ஸ் கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஸ்டென்ட் வைக்கலாம், இல்லாட்டி இந்த ஓப்பன் ஹார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு சின்ன ஃபேமிலிக்குள்ளே ஒரு டெத் இஷ்யூஸ் இருந்ததுனால நாங்கள் வராமல் ஸ்டாப் ஆகிடும். அகெயின் ஒரு 6 months கேப் டேப்லெட்ஸ்லேயே கண்டினியூ பண்ணியிருந்தோம். அண்ட் தென் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஏப்ரல் மந்த் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பல்ஸ் ரேட் இன்க்ளூட் ஆகிருந்துச்சு. ஸோ பண்ணிடலாம்னு சொல்லி 1 weekலேயே ஃபிக்ஸ் பண்ணி மூசா சாரோட ஹெட்டில் வச்சு அவங்களோட இதில் வந்து ப்ரொசீஜர்ஸ்லாம் வச்சு ரஞ்சித் சார் அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி மம்மிக்கு சர்ஜரி நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டாங்க. ஏப்ரல் 7th எல்லாமே ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. விஜி மேம் வில்லிங்கில் இருக்கவங்க, அப்புறம் ரஞ்சித் சார், மூசா சார், அஸ்வினி மேம், ஜோஷ்னா மேம் எல்லாமே நல்லபடியாக பண்ணி என் மம்மி எனக்கு நல்லபடியாக கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அவங்க கொஞ்சம் அவங்களோட ரிவ்யூஸும் சேர்த்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் தான் சார் இங்கே வந்தாருங்க. அவர் நல்லான ஏற்பாடு நானும் இதே ஹாஸ்பிட்டலே கண்டினியூ பண்ணலான்னு. ப்ரோட்டீன் லாஸ் இருந்து அப்துல் ரஹ்மான் சார் க்யூர் பண்ணியோம் சார் 1 weekல. திரும்பவும் கொஞ்சம் மூச்சு பிரச்சனை இருக்குதுன்றதுனால வந்து பார்த்ததில் 3 பிளாக்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு பக்கம் ஃபுல்லாக அடைப்பு இருக்குதுன்னாங்க. கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் தான் சொன்னாங்க. ஆனால் மூசா சார் எனக்கு அருமையாக செஞ்சு கொடுத்துருக்காரு. வாழ்நாளில் எனக்கு கடவுளே மூசா சார் தான். ரஞ்சித் எனக்கு ரொம்ப பெட்டு ஃப்ரெண்டு, ரொம்ப முக்கியமானவர். எல்லா நர்சஸும் நல்லா பார்த்துக்கிறாங்க. இங்கே ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே அவங்கவுங்க வேலையை சிறப்பாக செய்கிறாங்க, கைண்டாக இருக்கிறாங்க. ஸ்வீப்பர் முதற்கொண்டு மற்ற எல்லா வேலையும் பார்க்குறவங்க மொத்த பேருமே கரெக்டாக இருக்காங்க. இந்த ஏரி வியூ எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்காக மொத்தத்தில் இந்த ட்ரீட்மெண்ட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எப்பவும் வந்துன்னு தான் இருப்பேன். வராத இருக்க முயற்சி பண்ணுவேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக வருவோம்மா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.